பாருங்க, இவ்வளோ சின்ன செடியிலேயே எவ்வளோ அத்தி காய் இருக்கு. அது என்ன செடி? இது வந்து செந்தூரா மாம்பழம். இது வந்து மல்பெரி. மல்பெரியிலே என்ன மல்பெரி சார் இது? லாங் மல்பெரி. வெரி குட். நிறைய வந்துருக்குங்க சார் காய் எல்லாமே. இது வந்து கிராஃப்டட் போட்டிருக்காங்க. ஓகே. அதனால இதில் நிறைய காய் வரும். அப்படிங்களா சார்? அது என்ன செடிங்க ப்ரோ? இது வந்து NA7 நெல்லிக்காய். ஓகே. அதாவது ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பெருசாக காய் வரும், கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். இது வந்து மல்கோவா மாம்பழம்னு சொல்லுவாங்க. இது என்ன ப்ரோ? வெறும் இலையே இல்லாமல் வெறும் தண்டு மட்டும் வந்து பூ வந்துருக்கு. என்ன செடி அது பேர்? இது வந்து லில்லி. அப்படிங்களா? சூப்பராக இருக்குது பூ. தம்பி இது என்ன செடி தம்பி? எல்லா செடியில் மஞ்சளாக இருக்குது, பச்சையாகவும் இருக்குது. என்ன செடி இது? இது வந்து வெரிகேட்டட் கிழங்கு தான். ஓகே. அதாவது நம்ம வந்து சாப்பிடலாம் இந்த கிழங்கு. அப்படியா? இல்லை பச்சை தான் பார்த்துருக்கோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அதான் கேட்டேன். இது வந்து வெரிகேட்டட் கிழங்கு. தம்பி இது என்ன செடிப்பா? இது மார்க்கெட் லெமன் பேர் போட்டிருக்குது. அப்படின்னு என்னப்பா? இது வந்து மார்க்கெட் லெமன். அதாவது முள்ளு இருக்காது, ஆல் சீசன்லேயே காய் வரும். ஓகே. இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ்க்குள்ளார காய் வந்துடும். அப்படியா? தம்பி இது என்ன மாஞ்செடிப்பா? இது வந்து சக்கரை குட்டின்னு சொல்லுவாங்க. சக்கரை குட்டின்னா? அது வந்து குட்டிஸாக தான் இருக்கும். ஓகே. சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நிறைய டேஸ்ட் இருக்கும். ஆஹா. அது மட்டும் இல்லாமல் இது பழைய காலத்தில் நாட்டு ரகமா? இதெல்லாம் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேராச்சேப்பா தம்பி. உங்கள் கூட்டலாம் கலெக்ஷன் வச்சுக்கிறீங்களே, சூப்பர்ப்பா. தம்பி இது என்னப்பா? இது ரெட் நெல்லின்னு போர்டு வச்சுக்கிறீங்க. லீஃப் எல்லாம் ரெட்டாக இருக்குது. என்னப்பா இது? இது வந்து ரெட் நெல்லி. அதாவது நம்ம சாப்பிட்ற நார்மல் நெல்லி மாதிரியே தான் இருக்கும். அது கிரீன் கலராக இருக்கும், இது ரெட் கலராக இருக்கும். ஓஹோ, அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை. ஓகே ஓகே. இது கிராஃப்டடா இல்லை சீடா தம்பி? இது கிராஃப்டட் தான். ஓ, அதான் பூவெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம். வெரி குட்ப்பா. பிஞ்சு வருதும் போலுக்குது. வந்துடும். ஓகே ஓகே. தம்பி இது என்னப்பா? இது ஸ்ட்ராபெரி கொய்யான்னு போட்டிருக்கீங்க. அது இது பிக்சரில் ரெட்டாக பழம் இருக்குது. இந்த கொய்யா பழமே ரெட்டாக வருமா என்ன? ஆமாம் அங்கிள், இது வந்து ஸ்ட்ராபெரி கோவா. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் காய் வந்து கிரீன் கலரில் தான் இருக்கும். ஓகே ஓகே. மாடியில் வச்சு ஒரு 8 மந்த்ஸ்க்குள்ளார பழம் பழுத்துரும். அப்போ தான் இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். அப்போ இந்த செடியை வந்து மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணாலுமே நமக்கு 8 மந்த்தில் பழம் வந்துடும். வந்துடும். அந்தளவுக்கு கேரண்டியா? ஆமாங்க. ஓகே ஓகே. தம்பி இது என்னப்பா? இது ஏடிஎம் தாய்லாந்து மேங்கோன்னு இருக்குது. அப்படின்னா என்னப்பா அது? ஏடிஎம்ல பணம் போடுற மாதிரி காய் வருமா என்ன? ஏடிஎம்னா ஆல் டைம் மேங்கோ. ஓகே. அது வந்து எல்லா சீசன்லயும் காய் வரும். வெரி குட் வெரி குட். சின்னஸ்லயும் இந்த மாதிரி காய் வந்துடும். சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. பழம் பழுக்குமாப்பா? இது ஊறுகாய் போகிறதுக்காப்பா இது? இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பழமே நல்லா பழுக்கும் பழுக்குது. நல்லா தான் பழுக்கும். இது வந்து இன்னும் 10 டேஸ்க்குள்ளார பழுத்துரும். ஓகே. எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய ரகம் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.